ஏட்டி 24 மணிக்கு வந்து செல்ல தூக்கி வச்சுக்கிட்டு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னமா வேணும்? ஏட்டி மணி 8 ஆகுது. சாப்பாடு வேணா சொல்லு, சோறு வச்சு தந்துட்டு இல்ல தோசை எது சுட்டு தந்துட்டு போறேன். நீ இப்படி செல்ல பார்த்துட்டு படுத்து கிடந்துக்கிட்டு என் உயிரை வாங்காத. ஏன் நீ எங்க போறமா? ஆமா போறா வந்தால. எனக்கு 9 மணிக்கு நாடகம் போட்டுருவான். 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நான் டிவி இருந்து எந்திக்க மாட்டேன். கரெக்டா 9 மணிக்கு நாடகம் போட்ட உடனே வந்து சோறு வெயி தோசை சுட்டு தான் ஏதாவது சொன்னீங்க கொண்டு போட்டுருவேன். ஒழுங்கு மரியாதையை 8:30க்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு போயிருங்க 2 பேரும். சரிம்மா போ, ஒரு 8:45 போல வாரேன். திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. 9 மணிக்கு முன்னாடியே வாங்க 2 பேரும். சொல்லிட்டேன், செல்ல வச்சுட்டே இருக்காதீங்க. இங்க வரமா உங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துரு. இவங்க சீரியல் பாக்குறதுக்கு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. மணி 8:50 ஆகுது. இன்னும் இந்த 2 திங்கிறதுக்கு வரல. 10 நிமிஷம் தான் இருக்கு நாடகம் போட. இந்த 2 வருதுகளான்னு பாரு. 8 7 9 மணி ஆயிட்டு. நாடகம் போட்டுருவாங்க. இனி இதுக வந்தா இதுகளையே வச்சு திங்கட்டு. அம்மா வயிறு பசிக்குமா, சாப்பாடு வையேன். எரும மாடு ஒன்றை சொல்லிட்டு தானே வந்தேன். 9 மணிக்கு முன்னாடி வந்து இருந்து சாப்பிட்டுட்டு இருங்கன்னு சொன்னது யார்கிட்ட கேட்கா? எப்ப பார்த்தாலும் அந்த கிச்சனுக்குள்ள தான் இருக்கணும். எனக்குன்னு நான் ஸ்பெண்ட் பண்ற டைமே அது 9 to 10 தான். அந்த டைம்லயே வந்து சோற வெயி தோசையை சுடு. நீ உயிரை வாங்கிட்டு இருக்கீங்க எரும மாடுகளா. போ போய் வச்சு தின்னு. அவனுக்கு நீயே வச்சு கொடு. நான் எந்திரிச்சு வரவே மாட்டேன். நான் என்ன வேலைக்காரியா? நீ இதுக்கு போய் வச்சுட்டுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இப்படி மூச்சு விடாம அன்ஸ்டாப்பா பேசிட்டு இருக்கியம்மா. ஒழுங்கா பெயிரு. அட்டி வாங்கிட்டு பெயிராத.